Okay, we'll start with first வந்து we are going to take the lookup at get metadata. Get metadata என்ன பண்ணும் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். Get metadata இருக்கிற ஃபைல் நேம்ஸை லிஸ்ட் பண்ணும். ஒரு ஃபோல்டர் இருக்கு அப்படின்னா அப்போ அந்த ஃபோல்டரில் இருக்கிற எல்லா ஃபைல் நேம்ஸையும் ஃபர்ஸ்ட் வந்து லிஸ்ட் பண்ணும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறோம்னா நம்ம அதுக்கு ஒரு டேட்டா செட்டை கிரியேட் பண்ணிக்கிறோம். நம்ம ஒரு கண்டெய்னரில் போயிட்டு ஒரு டேட்டா செட்டை லொக்கேட் பண்ணிக்கிறோம். ஓகே, ஸோ டாட் ஸ்டோரேஜ் போயிட்டு உங்களுக்கு வந்து ஒரு சிஎஸ்வி ஃபைல் ஃபார்மேட் எடுத்துக்கோங்க. நான் வந்து என்னுடைய இன்புட் ஃபோல்டரை லொக்கேட் பண்ண போகிறேன். பாத் வந்து பார்த்தீங்க அப்படின்னா we are choosing input folder. ஸோ இப்போ இந்த வந்து இன்புட் ஃபோல்டர் வந்து நான் லொக்கேட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இன்புட் ஃபோல்டர் மட்டும் லொக்கேட் பண்ணால் போதும், எனக்கு ஃபைல்ஸ் எல்லாமே வேணும். ஸோ ஜஸ்ட் வந்து ஃபோல்டரை மட்டும் லொக்கேட் பண்ணிக்கோங்க. லொக்கேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போ ஃபோல்டர் மட்டும் இப்போ உங்களுக்கு லொக்கேட் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ எப்பவுமே வந்து ஒரே ஒரு எலிமெண்ட் போட்டோன்னே வந்து ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா சைல்டு ஐட்டம்ஸ் ஆர்குமெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைல்டு ஐட்டம்ஸ். ஸோ சைல்ட்ஸ் போயிட்டு வேலிடேட் பண்ணுங்க. ஸோ வேலிடேஷன் முடிஞ்சீங்கன்னா இதை டீபக் பண்ணுங்க. டீபக் பண்ணீங்க அப்படின்னா யூ வில் கெட் அன் அவுட்புட். ஸோ அந்த டீபக்கோட அவுட்புட்டில் என்ன இருக்கும் அப்படின்னா ஸோ நமக்கு வேரியபிள் பேராமீட்டர்ஸ் என்னென்னலாம் இருக்குது அப்படின்றது தெரியும். இப்போ இது என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபைலில் இருக்க என்டையர் லிஸ்ட்டும் வந்து எடுத்துகிட்டு வந்து வியூ காணும். ஸோ சிம்பிளாக வந்து ஃபர்ஸ்ட் வந்து கெட் மெட்டாடேட்டா வியூ ஆகிட்டு இருக்கு. ஸோ ஒன்ஸ் திஸ் கெட் எக்ஸிக்யூட்டட் இந்த இடத்துல நம்ம வந்து நம்மளுடைய அவுட்புட் ஃபைல்ஸ் எல்லாத்தையும் வியூ பண்ணலாம். ஸோ பைப் லைனர் பப்ளிஷ் பண்ணுறது அப்படின்றது லாஸ்ட் ஒரே ஒரு ஸ்டெப் மட்டும்தான். இது ஒர்க் ஆகுதா அப்படின்றது செக் பண்ணுறதுக்கு நீங்கள் டீபக் பண்ணாலே போதும். சக்சீட் ஆகிடுச்சு அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் வந்து அவுட்புட் பார்க்கலாம். ஸோ யூ கேன் வியூ யுவர் அவுட்புட். இதுதான் வந்து என்னோட ஜேசன் எல்லா ஃபைல் ஃபார்மேட்ஸும் இங்கே இருக்குது. புரிஞ்சிச்சா? ஸ்டெப் நம்பர் 1 இதுதான். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கெட் மெட்டாடேட்டா பண்ணிக்கலாம். அடுத்த ஸ்டெப் அப்படின்னா என்ன அப்படின்னா யூ ஹாவ் டு கிரியேட் த பேராமீட்டர்ஸ். ஸோ பேராமீட்டர்ஸ் அப்படின்றதோட ப்ராசஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வேரியபிள்ஸ் வந்து நம்மளுக்கு வேணும். ஓகேங்களா? அதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 வேரியபிள்ஸ் யூஸ் பண்ணிக்கணும். ஒன்று வந்து ஃபைல் லிஸ்ட்டு, ஒன்று ஃபைல் லிஸ்ட் வேரியபிளும் உங்களுக்கு அரே தான். அதே மாதிரி ஃபைல் நேம் வேரியபிளும் உங்களுக்கு அரே தான். ஸ்ட்ரிங் வேணாம். அரேனா என்னப்பா? குரூப் ஆஃப் எலிமெண்ட்ஸ். நிறைய எலிமெண்ட்ஸ் வந்து நம்ம இப்போ ஸ்டோர் பண்ண போகிறோம் அப்படின்றதுனால ஸோ we have to create variables for your pipeline. பைப்லைனுக்கு வேரியபிள் கிரியேட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ வேரியபிள்ஸை பேஸ் பண்ணி தான் அந்த அந்த எலிமெண்ட்ஸ் வந்து நம்ம அப்பெண்ட் வேரியபிள் அண்ட் தென் வந்து செட் வேரியபிளில் லிங்க் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு அடுத்த ஒரு இம்பேக்ட் என்ன அப்படின்னா ஒரு ஃபார் ஈச்சை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ ஃபார் ஈச். ஸோ சிம்பிளாக ஒரு ஃபார் ஈச் பைப்லைன் ஆக்டிவிட்டியும் ஆட் பண்ணிக்கிறீங்க. ஃபார் ஈச்சை ஆட் பண்ணிக்கிறீங்க. ஆட் பண்ணிட்டு ஆன் கம்ப்ளீஷன்ல ஃபார் ஈச்சை கனெக்ட் பண்ணிக்கோங்க. கனெக்ட் பண்ணிட்டு வெளியில கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வெளியில கிளிக் பண்றது அப்படின்றது தான் வந்து இப்போ இது ரெண்டுமே எதுவுமே செலக்ட் ஆகிட்டு இருக்காது. இந்த பைப்லைனோட வேரியபிள்ஸ். இப்போ இந்த பைப்லைன்ல எந்த ஒரு வேரியபிளும் இல்லை. யூ ஹாவ் டு கிரியேட் 2 வேரியபிள்ஸ். ஓகேங்களா? 2 வேரியபிள். ஒன்று வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைல் லிஸ்ட்னு ஒரு வேரியபிள், இன்னொன்று வந்து ஃபைல் நேம்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள். ஃபைல் லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கோங்க. அரே டைப். டைப்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி எப்போவுமே வந்து டைப்ஸ் வந்து டிஃபரன்ஷியேட்டட் டைப்ஸாக இருக்கும். இன்னொன்று வந்து ஃபைல் நேம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொன்று ஒன்று அரே. ஸோ ஃபைல் நேம்னா அரேயும் சூஸ் பண்ணிக்கணும். சூஸ் பண்ண பிறகு யூ ஹாவ் டு ஆட் தி ஆக்டிவிட்டிஸ். ஓகேங்களா? இந்த ஆட் ஆக்டிவிட்டியை நம்ம ஒன்றா டீபக் பண்ணி பார்க்கணுன்றதுக்காக நம்ம எடிட் பண்ணிக்கலாம். எடிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒர்க் பண்ணிங்கன்னா திரும்ப ஒரு புதுசாக ஒரு பேஜ்க்குள்ளே போயிடும். அந்த பேஜில் இப்போ நான் என்ன ஃபர்ஸ்ட் வேரியபிள் பண்ண போகிறேன் அப்படின்னா அப்பெண்ட் வேரியபிள். அப்பெண்ட் வேரியபிள் அப்படின்றது ஒரு ஆக்டிவிட்டி. ஓகேங்களா? ஸோ அப்போ அப்பெண்ட் அப்படின்னா மீனிங் என்னவா? கனெக்டிங் 1 by 1. அப்பெண்ட்னா ஒரு ஃபைல் எம்டியாக இருக்குது, அந்த வேரியபிள் வந்து எம்டியாக இருக்குது, அப்போ அதில் இருக்க ஒன்றொன்னா நம்ம வந்து கனெக்ட் பண்ணுறது அப்படின்றது தான் வந்து இந்த அப்பெண்ட் வேரியபிளோட பர்பஸ். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா அந்த ஃபைலோட
அவுட்புட்டை எடுத்துட்டு வந்து அப்பன்ல போட போறேன். ஸோ இப்போ நம்ம என்னென்ன பண்ணியிருக்கோம், ஸோ இப்போ வந்து சைல்ட் ஐட்டம்ஸ் ஃபார் ஈச். ஓகே, ஃபார் ஈச்ல வந்து நம்ம டைனமிக் செட்டிங்ஸ் போயிட்டு மாற்றணும். அதுக்கப்புறமா தான் வந்து அப்பன் பண்ணணும். ஸோ ஏன்னா ஃபார் ஈச்சோட அவுட்புட்டை வந்து நம்ம இன்னும் கனெக்ட் பண்ணல. ஓகேங்களா? ஸோ ஃபார் ஈச்ல ஃபர்ஸ்ட் அவுட்புட்டை கனெக்ட் பண்ணிக்கலாம். பைப்லைன் போயிடுங்க. பைப்லைன்ல ஃபார் ஈச்சை கிளிக் பண்ணிட்டு இதுல செட்டிங்ஸ்ல போயிட்டு add dynamic content, get metadata ஒன்னோட child items. ஓகேவா? இது வந்து for each ஓடது. இதுக்கு அப்புறமா append ஓடது. ஸோ இப்போ இந்த append variable ஓடது. ஸோ அது கனெக்ட் பண்ணிட்டோம். ஸோ லொக்கேட் டைனமிக் செட்டிங்ஸ் பண்ணியாச்சு, append ஆக்டிவிட்டி ஆட் பண்ணியாச்சு. இப்போ இதோட லோக்கல் வேரியபிள் நேம் வந்து ஃபைல் லிஸ்ட். ஓகேங்களா? ஸோ ஃபைல் லிஸ்ட் மட்டும் ஆட் பண்ணிட்டு இப்போ ஃபார் ஈச்ல கண்டென்ட் ஐட்டம் டாட் நேம். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா எவ்ரி டைம் வந்து அந்த நேம் மட்டும் உங்களுக்கு ஆட் ஆகிட்டே வரும். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த 2 ஸ்டெப்பையும் நெக்ஸ்ட் கனெக்ட் பண்ணணும். லோக்கல் வேரியபிளில் நேமை வந்து ஃபைல் லிஸ்ட்னு சொல்லிட்டு ஆட் பண்ணணும். ஸோ பேசிக்காக இப்போ நம்ம வந்து அப்பன் வேரியபிளில் செட்டிங்ஸில் போயிட்டு நேம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைல் லிஸ்ட்டு, வேல்யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா டைனமிக் கண்டென்ட்ல போயிட்டு ஃபார் ஈச்ல ஐட்டம் டாட் நேம். ஓகே, டாட் நேம் பண்ணி இது மட்டும் யூஸ். ஸோ அப்பன் வேரியபிள் வேற நடக்கும். டீபக் பண்ணிக்கோங்க. டீபக் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட எலமெண்ட்ஸ் வந்து வேலிடேட் ஆகிட்டு அவுட்புட் காட்டும். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வெறும் அந்த ஃபைல் நேம்ஸ் மட்டும் சக்சீட் ஆகிட்டு கெட் மெட்டாடேட்டா டிஸ்பிளே ஆச்சு. கெட் மெட்டாடேட்டாக்கு அப்புறம் இப்போ என்ன ஆகும்னா அப்பன் ஆகும். ஒரு தடவை ஒரு வேரியபிளாக தான் எனக்கு அப்பன் ஆகும். ஓகேங்களா? ஸோ அப்பன் ஆகிட்ட பிறகு அடுத்து வந்து we can see the list in the set variable. set variable னா என்ன? அதோட வர்க் என்ன? அந்த ஒரு வேல்யூவை ஸ்டோர் பண்றது. இப்போ இந்த வேரியபிள்ல வந்து இந்த ஃபைலோட எல்லா லிஸ்ட்டுமே வந்து அங்க விசிபிளா இருக்கும் அப்படின்றது தான் என்னோட கான்செப்ட். ஓகேங்களா? ஒரு வேரியபிள் இருக்கும், அந்த வேரியபிள்ல பாத்தீங்க அப்படின்னா இந்த ஃபைல் மட்டும் நான் வந்து லிஸ்ட் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்றது தான் இதோட லாஜிக். ஃபார் ஈச்ல நீங்க வந்து செட் வேரியபிள், அப்பன் வேரியபிள், செட் வேரியபிள் போடுறதோட பர்பஸ் வந்து இதுதான். இப்போ இது வந்து அப்பன் வேரியபிள் பாத்தீங்க அப்படின்னா சக்சீட் ஆயிட்டு இருக்கும். ஸோ இட் வில் ஷோ யூ. இப்போ வந்து அவுட்புட்ல எதுவும் இருக்காது, ஏன்னா நம்ம எதுவுமே பண்ணல அப்பன் வேரியபிள் பண்ணும்போது. யூ கேன் ஃபைண்ட் இன் இன்புட் ஒரு ஃபைலோட நேமா இருக்கும். ஓகேங்களா? அப்பன்ல உங்களுக்கு எல்லா வேரியபிள்ஸோட நேமும் 1 by 1 வந்து அடிஷனா ஆட் பண்ணிட்டே வரும். ஸோ 6 வேரியபிள்ஸும் இப்போ வந்து உங்களுக்கு அப்பண்ட் ஆயிட்டு இருக்கும். நம்ம வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 6 to 8 வேரியபிள்ஸ் கிட்ட வச்சிருக்கோம்ல. இப்போ இதுல எத்தனை டைம்ஸ் இந்த அப்பண்ட் எக்ஸிக்யூட் ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய டைம்ஸ் எக்ஸிக்யூட் ஆயிருக்கா. ஏன் அப்படின்னா இந்த ஃபார் ஈச்சுக்குள்ள ஒரு 8 to 10 டைம்ஸ் கிட்ட அப்பண்ட் ஆயிருக்கு பாத்தீங்களா. அப்போ அது என்னன்னா 8 to 10 ஃபைல்ஸுமே வந்து இங்க எனக்கு இருக்கு அப்படின்றது தான் அர்த்தம். இது வந்து ஃபர்ஸ்ட் அப்பண்ட் வேரியபிளோட கான்டெக்ஸ்ட். அடுத்தது திரும்ப எடிட் போங்க. ஸோ அப்பண்ட் மட்டும் தான் பண்ணியிருக்கீங்க. ஸோ இதை செட் வேரியபிளுக்குள்ள நம்ம எடுத்துட்டு வரணும். ஓகேங்களா? ஸோ இப்போ we can add set variable. ஸோ செட் வேரியபிள்ல இதோட அவுட்புட்டை கனெக்ட் பண்ணிக்கோங்க. கனெக்ட் பண்ணிட்டு செட் வேரியபிளையும் பாராமீட்டர் சூஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அதுல வந்து we are adding some parameters. இப்போ இதுல ஃபைல் நேமும் அண்ட் டைனமிக் கண்டென்ட் வேரியபிள் வந்து உங்களுக்கு ஃபைல் லிஸ்ட் அட் வேரியபிள் ஃபைல் லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கணும். ஓகேங்களா? ஸோ ஐ வில் ஷோ யூ எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுல வந்து வேரியபிள் வந்து ஃபைல் நேம்னு கொடுத்துருங்க. செட்டிங்ஸ்